ஒரு காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உலகத் தலைமை பொருட்படுத்தலில் 2ஆம் அல்லது 3ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டார். அவரது மிகப்பெரிய புகழ் உலகம் முழுவதும் அவருக்கு பாரிய பொது அங்கீகாரத்தை ஈட்டித் தந்தது. இப்போது அவரது 3வது பதவிக்காலத்தில், குறிப்பாக 2025 முதல் 2026 வரையிலான காலத்தை பார்க்கும்போது, இந்த கட்டம் தொடங்கி சுமார் 1 வருடம் ஆகிறது. நாம் விமர்சன ரீதியாக கேட்க வேண்டும், மோடி அரசாங்கம் உண்மையில் என்ன சாதித்துள்ளது? உண்மையை சொல்வதானால், 11 வருடங்களாக இந்தியாவை வழிநடத்தி வரும் ஒரு அரசாங்கத்திற்கு 2025 மற்றும் 2026 ஆண்டுகள் ஒரு பேரழிவாக இருந்துள்ளன. தற்போது நிறைய பேர் மிகவும் வருத்தத்தில் உள்ளனர். நான் இதை சொல்லும்போது சிலர் குழம்பி போகிறார்கள் அல்லது விஷயத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் நாம் உண்மைகளை பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் பலர் மோடியை பாராட்டினர். நான் ஒரு பக்தன் இல்லை என்றாலும் அவர் மீது எனக்கு ஆர்வம் இருந்தது. ஏனெனில் அவர் இந்தியாவிற்கு ஒரு திசையை கொடுத்தார். அவர் ஒரு பரிமாண தலைவர் இல்லை, அவருக்கு ஆழம் இருந்தது. அடிப்படை உள்கட்டமைப்பு மாறிக்கொண்டிருந்தது. மக்கள் சர்வதேச மேடையில் இந்தியராக இருப்பதில் ஒரு உண்மையான பெருமித உணர்வை உணரத் தொடங்கினர். இறுதியாக நான் இந்தியன் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னார்கள். இருப்பினும் 2025 சுற்றி ஏதோதோ ஒன்று அடிப்படையாக மாறியது. நீங்கள் அதை ஒரு கடினமான காலமாகவோ அல்லது ஜோதிட பார்வையில் ஒரு பேரழிவு ஆண்டாகவோ பார்த்தாலும், உண்மை மிகவும் தெளிவாக உள்ளது. முதல் முறையாக சுர்ஜித் பல்லா, ஒரு உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட வலதுசாரி பொருளாதார நிபுணரும் வலுவான மோடி ஆதரவாளருமானவர், ரஷ்யா டுடேக்கு அளித்த பேட்டியில், கடந்த 25 வருடங்களாக இந்தியாவின் பங்குச் சந்தை திறம்பட சரிந்து விட்டதாகவும் நாடு பின்னோக்கி சென்று விட்டதாகவும் கூறினார். அவரது மதிப்பீடு முற்றிலும் சரியானது. நம் நாணயத்தின் மதிப்பை கவனியுங்கள். 25 வருடங்களுக்கு முன்பு ரூபாயின் நிலை எங்கே இருந்தது? இன்று உள்ள எண்ணியல் வித்தியாசம் சிலருக்கு சிறியதாக தோன்றினாலும், மிகப்பெரிய சரிவு கடந்த 1 வருடத்தில் நிகழ்ந்தது. அந்த ரூபாயின் வீழ்ச்சியை மேற்பார்வையிட்டது மோடி நிர்வாகம்தான். இது ஒரு பிரம்மாண்டமான பேரழிவு. நீங்கள் விரும்பினால் ஒரு இமாலய நிலச்சரிவு என்று சொல்லலாம். நமது தேசிய நாணயம் அடிப்படையில் மூழ்கியது. உலகின் மோசமான செயல்திறன் கொண்ட நாணயங்களில் ஒன்றாக மாறியது. ஒரு நாணயம் சரியும் போது அதன் பொருள் நாடு வளர்ச்சி அடையவில்லை என்பதாகும். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த சாக்கும் இல்லை. அது வெறுமனே உடைந்து விட்டது. இதேதான் பங்குச் சந்தை மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்புக்கும் பொருந்தும். பிரதமரின் ஈகோவும் பிடிவாதமுமே இதற்கு காரணம் என்று பலர் கருதுவதால் அவை சிரமப்படுகின்றன. இந்தியா சமீபத்தில் G20 நடத்திய போதும், பிரான்சில் G7 மற்றும் IMF கூட்டங்களுக்கு அழைக்கப்பட்ட போதும் இது ஏன் நடக்கிறது? இந்தியா ஒரு மக்கள் தொகை கொண்ட வளரும் பொருளாதாரம். எனவே அதன் தலைமை இயற்கையாகவே உலக கவனத்தை ஈர்க்கிறது. இந்திய புலம்பெயர் மக்கள் எங்கும் உள்ளனர். முதலீட்டாளர்கள் நமது சந்தைத்திறனுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். இதன் விளைவாக உலக ஊடகங்கள் மோடிக்கு ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை போன்ற மிகப்பெரிய மேடையை கொடுக்கின்றன. இந்த ஆர்வத்தின் காரணமாக மோடியின் அறிக்கைகள் தலைப்புச் செய்திகளாகின்றன. மேலும் சர்வதேச நாளிதழ்கள் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு பற்றி தொடர்ந்து கட்டுரைகளை வெளியிடுகின்றன. அவர்களின் நிருபர்களும் ஸ்ட்ரிங்கர்களும் இங்கே தரையில் உள்ளனர். நாட்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்குகிறார்கள். ஆயினும் இந்த கவனம் இருந்த போதிலும் நாணயம் சரிந்துள்ளது. மேலும் உலக GDP தரவரிசையில் இந்தியா ஒரே வருடத்தில் 4வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு வீழ்ந்தது. ரூபாயின் மதிப்பு கடுமையாக சரிந்ததால் தான் நாம் கீழே விழுந்தோம். RBI ஆரம்பத்தில் வளர்ச்சி 8% எட்டும் என்று பேசியது. ஆனால் அந்த மதிப்பீடு உடைந்து விட்டது. அவர்கள் இப்போது 6% மட்டுமே கணித்துள்ளனர்.
ஒரு சாதாரண இந்தியராக என் குடும்பமும் நானும் இந்த உண்மையை உள்ளூர் கடைகளிலோ அல்லது ரிலையன்ஸ் மால்ஸ்களிலோ மளிகை பொருட்கள் வாங்கும்போது பார்க்கிறோம். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமெரிக்க வர்த்தக நலன்களின் அழுத்தத்தால் அவசரப்பட்டு மேற்கொள்ளப்பட்டன. வசூல் ஆரம்பத்தில் நன்றாக இருந்த போதிலும் அது பின்னர் கணிசமாக குறைந்துள்ளது. நிதி அமைச்சகம் இப்போது கொண்டாடவில்லை, ஏனெனில் வசூல் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. மால்களில் நீங்கள் முன்பு அத்தியாவசிய பொருட்களில் வாங்க ஒன்று இலவசமாக ஒன்று அல்லது வாங்க ஒன்று இலவசமாக 2 போன்ற திட்டங்களை பார்த்திருப்பீர்கள். அளவை நகர்த்தவும் இலாபத்தை அதிகரிக்கவும். ஆனால் கடந்த 2 மாதங்களில் இவை ஏன் மறைந்துவிட்டன? விலைகள் ஏன் உயர்ந்து கொண்டிருக்கின்றன? உண்மை என்னவென்றால், மக்களிடம் பணம் இல்லாததால் பொருட்கள் நகரவில்லை. இது அமெரிக்காவுடனான உறவுகள் குறித்த நிர்வாகத்தின் தவறான நடவடிக்கையின் நேரடி விளைவாகும். இது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது. அரசாங்கத்திற்கும் அதன் வலதுசாரி குழுக்களுக்கும் இடையே சிறந்த புரிதல் இருந்தால் நாம் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்தியாவால் சிந்திக்காமல் வம்புக்கு விரைந்து குதிக்க முடியாது. மேலும் கடந்த 1 வருடத்தில் இந்திய வரலாற்றில் மிக அதிகமான கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களை கண்டோம். அமைதியாக பேரணி சென்றவர்கள் அல்லது ட்ரம்ஸ் வாசித்தவர்கள் தங்கள் சொந்த வீடுகளிலேயே குழப்பத்தில் சிக்கினர். இது ஒரு உலகளாவிய பிரச்சனையாகவும் இந்தியாவின் நற்பெயரில் ஒரு மாபெரும் களங்கமாகவும் மாறியுள்ளது. சர்வதேச ஊடகங்கள் இப்போது நம்மை பற்றி விமர்சன ரீதியாக எழுதுகின்றன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொந்தரவு செய்யப்பட்டன. மக்கள் தங்கள் சாதி மற்றும் மதம் குறித்து கேள்வி கேட்கப்படுகிறார்கள் மற்றும் அடிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலும் ஏழை தலித்துகள். இதுதான் உண்மை. பஜ்ரங் தள் மற்றும் சங்கு பரிவார் போன்ற குழுக்கள் கூட இந்த சமூக அமைதியின்மை ஒரு ஆபத்தான துணை விளைபொருள் என்பதை உணரத் தொடங்கியுள்ளன. இது பல தேர்தல்களை பாதிக்கக்கூடும். இதேபோல் வேலை சந்தை சரிந்துவிட்டது. கடந்த வருடத்தில் வாக்குறுதிகள் இருந்த போதிலும் H1B விசாக்கள் புதுப்பிக்கப்படவில்லை. அமெரிக்கா மாணவர் விசாக்கள் உட்பட விசா செயல்முறைகளை இறுக்கியுள்ளது. மேலும் H1B ஒப்புதல்களுக்காக நிறுவனங்கள் மீது $1,00,000 அமெரிக்க அபராதம் விதித்துள்ளது. இந்தியாவில் உள்ள அமெரிக்க நிறுவனங்கள், குறிப்பாக ஐடி துறையில், இந்தியர்களை அமெரிக்காவிற்கு கொண்டு வருவதற்கு பதிலாக அங்கேயே உள்ளூரில் பணியமர்த்துகின்றன. ஐடி வேலைகள் முன்பு இருந்த மாதிரி இல்லை. TCS, மெட்டா, ஓரக்கிள், IBM போன்ற நிறுவனங்கள் AI-ஐ முழுமையாக ஒருங்கிணைத்து விட்டன. மேலும் அவற்றின் பணியாளர் எண்ணிக்கை சுருங்கிக் கொண்டிருக்கிறது. நமது ஸ்டார்ட் அப்கள் பெரும்பாலும் சிதைந்து விட்டன. கூரியர் சேவைகள் மட்டும் மீதமுள்ள சில வேலை வாய்ப்புகளில் ஒன்றாக உள்ளது. அரசாங்கம் பல வருடங்களாக வேலைவாய்ப்பு புள்ளி விவரங்களை வெளியிடவில்லை. எத்தனை பட்டதாரிகள் உண்மையில் வேலை கண்டுபிடிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இளைஞர்களுக்கு தெரியும், அவர்கள் இந்தியாவில் தங்கியிருந்தால் வழியே இல்லை என்று. எனவே அவர்கள் தங்கள் நிலத்தையும் வீடுகளையும் விற்று வெளியேற தயாராக உள்ளனர். எங்கு வேண்டுமானாலும் போக தயாராக உள்ளனர். ஏனெனில் இங்கே மேலும் எந்த திறனும் இல்லை. வாகனம் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளும் சிரமப்படுகின்றன. ஃபோர்டு போன்ற கார் தயாரிப்பாளர்களின் விற்பனை குறைந்துள்ளது. மேலும் விமான போக்குவரத்து கட்டணங்கள் மிக அதிகமாக இருப்பதால் மக்கள் பறக்க விரும்பவில்லை. இதன் விளைவாக இந்தியாவில் சுமார் 25 அல்லது 26 தாறு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அரசாங்கம் விரும்பிய இடத்தில் கட்டப்பட்ட நமது நெடுஞ்சாலைகள் பெரும்பாலும் காலியாக உள்ளன. டோல் வசூல் கணிக்கப்பட்டதில் பாதிக்கும் குறைவாகவே உள்ளது. ஏனெனில் போக்குவரத்து மிகவும் குறைவாக உள்ளது. மேற்கு ஆசியாவில் உள்ள பிரச்சனைகள் வெளிப்பட்டு நமது பொருளாதாரத்தை மேலும் பாதித்துள்ளன. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் வலுவான உறவுகளை பேணுவதில் நமது இராஜதந்திரம் தோல்வியடைந்துள்ளது. 1 வருடத்திற்கு முன்புதான் மோடி ஒரு உலகத் தலைவராக பார்க்கப்பட்டார். ஆனால் இப்போது வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவிற்கு வந்து தங்கள் ஒப்பந்தங்களை தள்ளுவதற்கும் தங்கள் பொருட்களை கொட்டுவதற்கும் மட்டுமே வருகிறார்கள். சீனாவுடனான நமது வர்த்தக உபரி ஒரு பாரிய இறக்குமதி அலையாக மாறியுள்ளது.
சீன பொருட்கள் மொத்த விற்பனையாளர்களை தவிர்த்து நேரடியாக வாசல் வரை வழங்கப்படுகின்றன. சிறு வணிகர்கள் மற்றும் ஆடை தயாரிப்பாளர்களை அழித்து வருகின்றன. இறுதியாக அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்க விவசாய பொருட்கள் நம் சந்தையில் வெள்ளம் போல் பாய அனுமதிக்கும். இது இந்திய பொருளாதாரத்திற்கு மற்றொரு அடியாகும். சுருக்கமாக 2014 முதல் 2026 வரையிலான ஆண்டுகள் ஒரு பேரழிவு வருடத்தில் உச்சம் பெற்றுள்ளன. ஒரு சாதாரண இந்தியரை பொறுத்தவரை